வச்சுருக்கிறேன். அப்புறம் கேப்சிகமும் எல்லோ கலரு, அப்புறம் கொத்தமல்லி, அப்புறம் கேஷ்யூ, ஜிஞ்சரு, வரமிளகா, கேப்சிகம் ரெட்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், அப்புறம் கடலை எடுத்து வச்சுக்கிறேன். 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறது, மஞ்சத்தூள், உப்பு, சுகர். அவலில் வந்துட்டு நம்ம வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வைக்கணும். கேஸ் பற்ற வச்சிடலாம். கடாய் சூடாகட்டும். எண்ணெய் ஊற்றிடலாம். கேஷ் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். எடுத்துடலாம். இது இந்த மாதிரி ஃப்ரை ஆகணும். பார்த்தா நம்ம இப்போ கடலை போட்டுலாம் ஃப்ரை பண்ணுறோம். கடையிலேயே எடுத்துடலாம். இது ஃப்ரை ஆயிடுச்சு. கடுகு சொல்ல மறந்துட்டேன். கடுகு போட்டுடணும் ஃபஸ்ட்டு. கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். மிளகா ஃபஸ்ட்டே போடணும், மறந்துட்டு ஆக்சுவலி. அதனால் இப்போ இங்கே போட்டுட்டு பண்ணிடலாம். இஞ்சி போட்டுடலாம். மஞ்சள் பொடி போட்டுடலாம். ரெட் கலர் கேப்சிகம் போட்டுக்கலாம். எல்லோ கலர் கேப்சிகம் போட்டுக்கலாம். ஆக்சுவலி இது ரெண்டுமே நல்ல ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும். அதுக்கு இது ரெண்டும் கட் பண்ணி போட்டுருக்கிறது. கொத்தமல்லி போட்டுடலாம். மிளகா கட் பண்ணி 2 மிளகா போட்டு இப்போ கருவேப்பிலை போட்டுடலாம். லாஸ்ட்ல கருவேப்பிலை போடணும். கொஞ்சமா சுகர் போட்டுலாம். கொஞ்சம் போதும். அவல் போட்டுடலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். கொஞ்சம் எண்ணெய் ஆக்கிப்பேன். மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாம் கொஞ்சம் கூட உப்பு போட்டுடலாம். உப்பு கம்மியாக இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு போட்டுருணும். இப்போ ஆயிடுச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ லாஸ்ட்டில் கேஷ்யூ அண்டு கடலை ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ அவல் உப்புமா ரெடி ஆயிடுச்சு. எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்குது.